ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நான் கனவில் காண்பதுதான் என்ன? எங்கிருந்து கேட்கிறது அந்த கூக்குரல்? அந்த கொடும் கனவு கடந்த சில தினங்களாகவே ஏன் என்னை இம்சிக்கிறது? துர்வாச முனிவர் இப்போது பெரும் கோபத்திலும் பதற்றத்திலும் இருக்கின்றார். இதை அறியாத பாலகன் முருகன் துர்வாசரை சந்திக்க அங்கு காத்து நிற்கின்றானே. இது எதில் போய் முடியுமோ தெரியவில்லை. ஏய், விடு என்னை. நம் தந்தை கடும் கோபத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது. நேற்று இரவும் அவரை அந்த துர்க்கனவு துரத்தி இருக்கக்கூடும். ஆம், அப்படிதான் தோன்றுகிறது. நேற்று காலை நேரத்தில் நாம் இருவரும் தந்தையின் கடும் கோபத்தை எதிர்கொண்டோம். இன்று துர்வாசரின் கடும் கோபத்தை எதிர்கொள்வதற்கு வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறான் கந்தன். குருதேவா, தங்கள் ஆசிரமத்தின் விதிப்படி நான் அனைத்து கடமைகளையும் சிறப்புற ஆற்றிவிட்டேன். கூவும் குயிலுக்கு முன் துயிலெழுந்து குளிர் தடாகத்தில் ஆனந்த நீராடி ஆதவனை வணங்கி பசுவின் பசி போக்க இளந்தளிர் புற்களை வைத்து இட்ட கட்டளைகளையெல்லாம் முடித்து தங்களின் ஆசி பெற நான் இங்கு காத்து நிற்கின்றேன். தாங்கள் எனக்கு ஆசியை நல்கி அடுத்த பரீட்சைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கள் ஐயனே. குருவே, தாங்கள் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் நான் ஓதும் நான்மறை வேதம். தாங்கள் பகர்வது எதுவாயினும் அதை செய்து முடிக்க நான் தங்கள் திருவடிகளில் காத்து நிற்கின்றேன். தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் என்னை சோதிக்கலாம். எப்பெரும் பரீட்சையையும் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆனால் தங்கள் ஆசியை இழக்கும் அபாயத்தை மட்டும் எனக்கு நல்கிவிடாதீர்கள் குருதேவரே. குமரா, உன் அடுத்த பரீட்சையை எதிர்கொள்ள ஆவலாக காத்திருக்கிறாய். ஆகவே நான் கூறுவதை கவனமாக கேள். கடந்த சில நாட்களாக என்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. எங்கோ துயரத்தின் பிடியில் சிக்கிய மக்களின் அவலக்குரல் என்னை வதைக்கின்றது.
ஓலமிட்டு அலறும் அவர்களின் குரல் உதவி கேட்டு துடிக்கின்றது. ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் எதிர்கொள்ளும் துயரம்தான் என்ன? எதற்காக கூக்குரலிட்டு அலறுகின்றனர்? அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள் என்பதை குறித்து நான் யாதும் அறியேன். ஆனால் நம் அருகில் யாருக்கோ ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கிறது. துயரத்தில் அவர்கள் துடிக்கிறார்கள் என்று என் உள்ளுணர்வு எச்சரிக்கின்றது. துயரத்தின் பிடியில் சிக்கி நிற்பது யார்? எதற்காக அந்த அவலக்குரல் கேட்கிறது? என் உறக்கம் கெட காரணம் என்ன என்பதை நீ கண்டறிய வேண்டும். இதுவே நான் உனக்கு மேற்கொள்ளும் அடுத்த பரீட்சை. இந்த சவாலை நீ ஏற்கின்றாயா? கடந்த சில நாட்களாக துர்வாச முனிவர் உறக்கமின்றி தவிக்கின்றார். ஆனால் அதன் காரணத்தை ருத்ர அவதாரமான துர்வாசராலேயே அறிய முடியவில்லையே. ஆனால் குழந்தையான முருகன் எப்படி கண்டறிவான்? குருதேவா, தாங்கள் எதிர்கொள்ளும் இப்பெரும் பிரச்சனையை தீர்க்க என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்ததை நினைத்து நான் அளவில்லா ஆனந்தமடைகின்றேன். காரணமில்லாமல் என்னிடம் இப்பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்க மாட்டீர்கள். தங்களை மேலும் துன்பத்தில் உழல நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு இப்போதே அனுமதி கொடுங்கள். முருகா, ஒன்றை நினைவில் நிறுத்து. 3 தினங்களுக்குள் நீ இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும். இல்லையேல் இந்த ஆசிரமத்திற்குள் எப்போதும் நீ நுழைய இயலாது. நீ கைலாயத்திற்கு புறப்பட வேண்டியதுதான். குருதேவா, நான் முன்பு கூறியது போலவே தாங்கள் துன்பத்தில் உழல நான் ஒருபோதும் விடமாட்டேன். எனக்கு விடை கொடுங்கள். இந்த பரீட்சையை முருகன் ஏற்றுக்கொண்டால் அதன் காரணத்தை நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாமல் துர்வாசரின் மனதிலிருந்தும் இந்த ஆசிரமத்திலிருந்தும் அவன் ஓடி விடுவான். அங்கு பார், முருகன் கோடாரியோடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றான். கோடாரியா? முருகன் கையில் கோடாரி ஏதும் இல்லையே. வெறும் கையோடு அல்லவா நடக்கிறான். நான் கோடாரி என்று கூறியது சிக்கலை. தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் கோடாரியை ஏந்தி புறப்பட்டுள்ளான். பிரச்சனையை வருந்தி அழைக்கின்றான் குமரன். குமரன் யாரையும் அழைக்கவில்லையே அண்ணா. மூடனே, உனக்கு நான் விளங்க வைப்பதற்குள் என் உயிரே போய்விடும். இப்போது நாம் சென்று நம் முகத்தில் உள்ள கரியை அழிக்க முயல்வோம். முருகன் கைலாயத்திற்கு திரும்பிச் செல்லும் முன் நம்மை இதே கோலத்தில் நம் தந்தை கண்டார் என்றால் நம்மை நைய புடைந்து ஆசிரமத்தை விட்டு விரட்டி விடுவார். துர்வாச முனிவருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இத்தனை பதற்றத்தோடு இருக்கிறார்? குருவின் மனதை வருத்தும் அந்த பிரச்சனை என்ன என்பதை குறித்து நான் தீவிரமாக சிந்திக்க வேண்டும்.
பக்தர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் அது இறைவனின் மனதை வருத்தும். அதேபோல் மகரிஷியின் மனம் எதனால் வருந்தும்? ஆன்மீக கடமையாற்றுவதில் பிரச்சனை ஏதும் இருந்தால் அதுதான் மகரிஷியின் மனதை வருத்தும். சரிதான், மகரிஷியின் ஆன்மீக கடமையில் ஏதோ குந்தகம் நேர்ந்திருக்க வேண்டும். அப்படி என்ன நடந்திருக்கும்? எது என் குருவின் உறக்கத்தை தொல்லை செய்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை மகரிஷி துர்வாசர் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள இதுவும் ஒரு வகை பரீட்சையோ? எனில் இந்த பரீட்சையிலும் நான் வென்றாக வேண்டும். முருகா, நீ வசமாக சிக்கிக் கொண்டாய். சரியாக சொன்னாய் பலராமா. நீங்களா எங்களை கண்டு கொண்டாயா? உங்களை போன்ற மூடர்கள் விசித்திரமானவர்கள்தான். சரி சரி, இனிமேல் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. முருகன் மீண்டும் ஆசிரமத்திற்கு வெளியே சென்று விட்டான். இனி அவனால் துர்வாசரின் பிரச்சனையை தீர்க்காமல் இந்த ஆசிரமத்திற்குள் மீண்டும் நுழையவே முடியாதல்லவா? அது நடக்காத காரியம். அதோ அங்கு பாருங்கள், நம் நாயகன் எழுந்து எங்கோ சென்று கொண்டிருக்கிறான். நாம் அவனை பின்தொடருவோம். அப்போதுதான் அவன் என்ன திட்டமிடுகிறான் என்பது நமக்கு தெரிய வரும். பார்வதி, நேற்று நீ சற்று அதீதமாக முருகனை பற்றி கவலை கொண்டிருந்தாய். இப்போது உன் மனம் அமைதியடைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சுவாமி, தன் புத்திரர்கள் இருவரும் அருகில் இல்லாத போது ஒரு தாயால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவளுடைய மனதில் எப்படி நிர்மலமான அமைதி இருக்க முடியும்? ஆழ்கடலுக்குள் பொங்கி பெருகும் ஆழி பேரலைகள் கண்களுக்கு தெரிவதில்லை. அதுபோல் ஒரு தாயின் மனதில் ஓயாது வீசிக்கொண்டிருக்கும் புயலை மற்றவர்கள் உணர முடிவதில்லை. பெரும் பிரளயத்திற்கு பின் துர்வாச முனிவர் என் மகன் முருகனை தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று தெரியாத போது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நாராயண நாராயண. எம்பெருமான் ஈசனையும் பார்வதி தேவியையும் அடியேன் பணிகிறேன். அன்னையே, தாங்கள் எதிர்நோக்கியிருந்த செய்தி என்னவென்று கூறுங்கள். அதை நிறைவேற்றுவதற்காக நான் காத்திருக்கிறேன்.
நேரின்றி வாடும் தளிருக்கு நீர் வார்த்தது போல் நீ இங்கு வந்தாய் தேவரிஷி. நீ உடனே துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு செல். என் மைந்தன் முருகனை துர்வாச முனிவர் தன் சீடனாக ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று அறிந்து வா. அதேபோல் என் முதற் புதல்வன் கணேசன் முருகனுக்கு துணை நிற்கச் சென்றானா இல்லை தவம் மேற்கொள்ள எங்கேனும் சென்று விட்டானா என்பதை அறிந்து கொண்டு வா. தாங்கள் இட்ட கட்டளைப்படியே செய்கிறேன் அன்னையே. முருகன் பெரும் பதற்றத்தில் இருக்கின்றான். குழப்பத்தில் இருக்கிறான் அவன். பலராமனுக்கு என்ன நேர்ந்தது? பலராமா, நீ தட்டாங்கள் விடுவதில் என்னை விட கெட்டிக்காரனாக இருக்கின்றாயே. இது ஒன்றும் பெரிய ஜால வித்தை அல்ல, ஆனால் எளிமையானதும் அல்ல. நான் எரிய வேண்டிய தூரம், கையில் உள்ள கல்லின் எடை, கல்லை வீச நாம் பயன்படுத்தும் சக்தி, காற்றின் வேகம், இவற்றை நாம் துல்லியமாக கணக்கிட வேண்டும். ஆஹா, இந்த நான்கையும் சரியாக கணக்கிட்டு செயலாற்றினால் வெற்றி உன்வசப்படும். இந்த எளிய விளையாட்டில் இத்தனை விஷயமா? முருகா, நீ நினைப்பது போல் எந்த செயலும் எளிதானதும் அல்ல, கடினமானதும் அல்ல. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அனைத்திலும் வெற்றிதான். இந்த பலராமன் நம் அண்ணனைப் போல அறிவார்ந்த தத்துவங்களை அனாயாசமாக பேசுகின்றானே. முருகா, முருகா, நீ ஏன் உன் கைலாயத்திற்கு திரும்பாமல் உன் காலத்தை இங்கேயே விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றாய்? துர்வாசரால் உனக்கு ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. பொதுவாக கல்வியை கற்ற பின்புதான் அனைத்து இடங்களிலும் பரீட்சை நடக்கும். ஆனால் கல்வியை கற்றுக் கொடுக்கும் முன்பே எந்த குருவாவது பரீட்சை வைப்பாரா? இது முரண்பாடாக தெரியவில்லை உனக்கு? தனக்கு தூக்கம் வரவில்லை என்று துர்வாசர் சொன்னதெல்லாம் பொய். நேற்றிரவு அவர் ஆழ்ந்து உறங்கியதை நான் நேரில் கண்டேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தனக்கு தூக்கம் வரவில்லை என்று துர்வாசர் சொன்னதெல்லாம் பொய். நேற்றிரவு அவர் ஆழ்ந்து உறங்கியதை நான் நேரில் கண்டேன். உன்னை முட்டாளாக்க துர்வாசர் முயற்சிக்கின்றார். ஏமாந்து விடாதே. நீ இப்போதே கைலாயத்திற்கு புறப்படு. இல்லை, இங்கேயே தங்கியிருக்க நீ விரும்பினால் இந்த பரீட்சையெல்லாம் விட்டுவிட்டு எங்களோடு விளையாடவா. ஓடி ஆடி ஆனந்தமாக விளையாடுவோம். எனக்கு விளையாட விருப்பம்தான். எனில் நாம் இப்போதே விளையாடுவோமா? விளையாடலாம். ஆனால் எனக்கு ஒளிந்து பிடித்து விளையாடும் கண்ணாமூச்சி விளையாட ஆசை. அது சரி, நீங்கள் எந்த கரியை முகத்தில் பூசிக்கொண்டு நிற்கின்றீர்கள்? இருண்ட இந்த காட்டில் உங்கள் முகம் எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் உண்மையான முகத்தோடு என் முன்னே வாருங்கள், நாம் விளையாடலாம். துர்வாசரின் பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்கொண்டே இரு. அது உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அது கிட்டவில்லை என்றால் உன்னால் ஆசிரமத்திற்குள் நுழையவே இயலாது. நீ இந்த பரீட்சையில் நிச்சயம் தோல்வியடைவாய்.
முருகா, நாம் பல நேரங்களில் பிரச்சனைக்கான தீர்வை அங்கும் இங்கும் என தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் அதற்கான உண்மையான தீர்வு நமக்கு மிக அருகிலேயே இருக்கும். மீண்டும் பலராமன் என் அண்ணனைப் போலவே பேசுகின்றானே. என்னை ஏன் இப்படி பார்க்கிறான் குமரன்? ஒருவேளை நான் கணேசன் என்பதை அவன் கண்டு கொண்டானோ? முருகா, உனக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கூறு. என்னை உன் அண்ணனைப் போல் எண்ணிக்கொள். பலராமா, உண்மையில் நீ என் அண்ணன் கணேசனை அடிக்கடி நினைவூட்டுகின்றாய். சுடர்விடும் ஜோதியாய் விரிந்து பறந்த தன் ஞானத்தினால் எனக்கு எப்போதும் உதவி கொண்டே இருப்பார் என் அண்ணன் கணேசன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நான் என் அண்ணனைப் போலவே சிந்திக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், நீ கூறுவது மிகவும் சரி. நீ துர்வாச மாமுனிவரின் சிஷ்யனாவதற்கு உன் அண்ணன் கணேசனின் ஞானமே உனக்கு உதவ முடியும். நான் துர்வாச முனிவரின் சிஷ்யனாக வேண்டுமென்றால் அவரது தூக்கமின்மைக்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். நான் ஏற்கனவே என் குருதேவர் எனக்கு விதித்த காலக்கெடுவில் ஒரு நாளை விரயமாக்கி விட்டேன். இனியும் நான் காலம் தாழ்த்துவது முறையாகாது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நீ நினைப்பது போல் எதுவும் கடினமான காரியமில்லை. அதே நேரம் எளிதானதும் எதுவும் இல்லை. தீர்வு நம்மிடமே உள்ளது. முருகனை பற்றிய தகவலை நான் அன்னை பார்வதி தேவிக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் முருகனோ என்னும் துர்வாச மாமுனியின் சேடனாகவில்லை. ஏற்கனவே கவலையில் ஆழ்ந்திருக்கும் அன்னையிடம் இந்த தகவலை எப்படி நான் தெரிவிப்பேன்? ஆதவன் அஸ்தமித்து விட்டான். கணேசன் இன்னும் திரும்பி வரவில்லை. தாயின் மனம் துடிக்கும் என்று அவன் எந்த செய்தியையும் தரவில்லை. அனலில் இட்ட புழுவாக துடிக்கிறது இந்த தாய் மனம். நெருஞ்சி முள்ளாக என் நெஞ்சத்தை உறுத்துகிறது. என் மைந்தன் முருகனின் நினைவு கொடுங்காற்றில் அல்லாடும் கொடியாக தள்ளாடுகிறது என் உள்ளம். சுவாமி, நான் ஏன் செய்வேன்? செய்தியை அறிந்து வருகிறேன் என்று கூறிச் சென்ற நாரதரையும் காணவில்லை. என் புத்திரன் முருகனின் நிலை என்ன என்பதும் புரியவில்லை. கடக்கும் ஒவ்வொரு கணமும் கொடும் தேளாக என்னை கொட்டி கடக்கின்றது. அலைக்கடலென ஆர்ப்பரிக்கும் மனதை அடக்க இயலாமல் தவிக்கின்றேன். ஓழி கூத்தாடும் உள்ளத்தின் வேகம் தாழாமல் தத்தளிக்கின்றேன். தாங்களோ நிர்மலத்தில் உறைந்துள்ளீர்கள். பார்வதி, உனது வலி உன்னுடையதாகும். உன் துயரம் உன்னுடையதாகும். உன் வலியையும் துயரையும் என்னால் உணர இயலும். ஆனால் பரிமாறிக்கொள்ள இயலுமோ? யோகத்தில் நிலைத்து நிற்பது என் இயல்பு. எவ்வாறு என் அமைதியை நீ கொள்ள முடியவில்லையோ அவ்வாறே நான் உன் துயரை ஏந்த இயலாது. இதற்கு தீர்வுதான் என்ன? அங்கே நடந்தது என்னவென்று இங்கிருந்து தவிப்பது ஏன்? உன்னிடத்தில் தான் இருந்த இடத்திலிருந்தே அகிலத்தில் நடக்கும் அனைத்தையும் அறியும் ஞான திருஷ்டி இருக்கிறதே. அந்த திவ்ய சக்தியை பயன்படுத்தி முருகனின் நிலையை அறிந்து உன் மனதை ஆற்று. என் புத்திரன் தன் திவ்ய சக்தியை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல் நானும் என் புத்திரனை துர்வாச முனிவர் சீடனாக ஏற்றுக்கொள்ளும் வரை என் திவ்ய சக்திகளை பயன்படுத்த மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டுள்ளேன். காப்பாற்று
காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நான் முழு கவனம் செலுத்தவில்லை என்றால் நான் அந்த குரலை கேட்க முடியாது. குருதேவர் ஒரு மனித ஆன்மாவை காக்க துடிக்கின்றார். அதனால் தான் அவர் உறங்கும்போது அந்த துயரம் மிகுந்த அழுகுரல் கேட்கின்றது. அந்த அழுகை மட்டுமே பிரச்சனை என தோன்றுகிறது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், யாரேனும் எங்களை காப்பாற்றுங்கள். இந்த கிராமத்தில் உள்ள எந்த ஒரு இல்லத்திலும் இப்படி ஒரு அபாய அறிகுறி இடப்படவில்லையே. இதன் பொருள் என்ன? இந்த அபாய அறிகுறி யாருக்கு எதை உணர்த்துகிறது? ஓம் சிவாய நமக. இந்த தேம்பி எழும் குரல் எங்கிருந்து ஒலிக்கிறது? நமக. பலராமா, விடியும் வரை விழித்திருந்து நீ முருகனை பின்தொடர போகிறாயா? நிச்சயமாக. முருகன் எங்கே செல்கின்றான், என்ன செய்கின்றான், அவனுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. ஏனென்றால் அவன் என் தம்பி அல்லவா? மேலும் நீ என்ன சொல்கிறாய் பலராமா? முருகன் உன் தம்பியா? ஆஹா, வசமாக சிக்கிக்கொண்டேனே. இப்போது என்ன சொல்லி சமாளிப்பது? பலராமா, நீ எப்படி முருகனின் அண்ணனாக இருக்க இயலும்? அவன் கணேசனின் தம்பி அல்லவா? ஆமாம் ஆமாம், நீங்கள் கூறுவது சரிதான். கணேசனின் தம்பிதான் முருகன். ஆனால் நம் குருவின் சீடர்கள் அனைவரும் நமக்கு சகோதரர்கள் தானே. நீ வேண்டுமானால் முருகனை தம்பி என்று அழைத்துக்கொள். ஆனால் துர்வாச முனிவரின் சிஷ்யன் என்று இன்னொரு முறை கூறாதே. முருகன் இன்னமும் தனது 2வது பரீட்சையில் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறும் அளவிற்கு அது அவ்வளவு எளிமையான பரீட்சையும் அல்ல. முருகனால் இந்த தேர்வில் ஒருபோதும் வெற்றி பெற இயலாது. இந்த கடும் பரீட்சைக்கு அஞ்சி முருகன் கைலாயத்திற்கு ஓடிவிட்டான் என்றே நினைக்கிறேன். பலராமா, நீ எதற்கு தேவையின்றி கவலைப்படுகிறாய்? அந்த முருகனை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன் பருத்த மூளை இழைத்துவிட போகிறது பார். அண்ணா, நீ வா, நாம் ஆசிரமம் சென்று உறங்கலாம். இரவெல்லாம் நாம் இந்த காட்டில் தங்கியிருக்க இயலாது. துர்வாசரை போலவே என் தம்பியின் நிகரற்ற சக்தியை நானும் சோதிக்க விரும்புகின்றேன். அதே நேரம்
என் தம்பி எந்த ஆபத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் இப்போதே முருகனை தேடி அவன் எங்கிருக்கிறான் என்பதை கண்டறிய வேண்டும். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஓம் சிவாய நமக. 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 ஓம். யார் இந்த பெரியவர்? இவர் எதற்காக அழுது கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும்? ஓம் சிவாய நமக. அநேகமாக இவரின் கண்ணீரும் அழுகையும் தான் துர்வாச முனிவரின் தூக்கத்தை கலைத்திருக்க வேண்டும். ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. தாத்தா, தாங்கள் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், வீட்டிற்கு போகலாம். நாம் பக்தியோடு மனமுருகத் தொழும் பிரார்த்தனை சிவபெருமானை சென்றடைய வேண்டும். அப்போதுதான் அவர் நமக்கு உதவி செய்வார். போ தாத்தா. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. நிச்சயம் இது நல்ல அறிகுறிதான். இறைவனின் சக்தி இங்கு எங்கோ இருக்கிறது. அல்லது இது அசுரரின் மாய சக்தியா என்றும் தெரியவில்லையே. எழுந்திரு, வா வா போகலாம். சிறுவனே, யார் நீ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நானே சிவ. இந்த பரீட்சையை நீ மேற்கொள்ளும் போது சிவபுத்திரன் என்பதை யாரிடமும் நீ கூறக்கூடாது. என்னது? நீ சிவனா? அதாவது சிவனில் நானும் ஒரு பகுதி என்று கூற வந்தேன். சிவபக்தர்கள் யாவரும் சிவனின் அங்கமல்லவா? அவ்வகையில் தங்களைப் போலவே நானும் ஒரு சிவபக்தன் தான். எல்லாம் சரிதான். இந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடாது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே சென்று விடு. ஏன் ஐயா, இந்த கிராமத்தில் ஏதேனும் அபாயம் சூழ்ந்துள்ளதா? ஐயா, தங்களின் துயரத்தின் காரணம் என்ன என்பதை என்னிடம் கூறுங்கள். நான் சற்று முன் தங்களின் அழுகுரலை கேட்க முடிந்தது. ஏதேனும் பிரச்சனை என்றால் என்னிடம் மனம் விட்டு கூறுங்கள். நாம் அனைவரும் ஈசன் எனும் மலரில் உள்ள இதழ்கள் அல்லவா? நீ வா. ஐயா, ஐயா, கூறுங்கள். என்னால் முடிந்ததை செய்கிறேன். ஐயா, நான் கூறுவதில் நம்பிக்கை வையுங்கள். என்னிடம் உங்கள் பிரச்சனையை கூறுங்கள். சிறுவனே, திரும்பிச் சென்று விடு. அதுதான் உனக்கு நல்லது. எங்கள் பிரச்சனையில் தலையிடாதே. ஆமாம், சென்று விடு. பிரச்சனையில் தலையிடாதே. போய்விடு இங்கிருந்து. உன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஐயா, என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். நான் தங்களுடைய சொந்த பிரச்சனையில் தலையிடுகிறேன் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் தங்கள் பேரன் என்று நினைத்து உங்கள் பிரச்சனையை என்னிடம் கூறுங்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இங்கில்லை. நீ புறப்படலாம்.
பிரச்சனை ஏதும் இல்லை என்று கூறுவதிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது. பிரச்சனை இருந்தாலும் உன்னிடம் கூறுவதற்கில்லை. ஐயா, தயவு கூர்ந்து கூறுங்கள். தங்களுக்கு உதவி செய்யவே நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீயோ பால்மனம் மாறாத சிறுவன். நீ எங்களுக்கு உதவப் போகின்றாயா? நல்ல வேடிக்கை இது. அந்த ஈசனே நினைத்தால் கூட எங்களுக்கு உதவ முடியாது. அப்படி இறைவனின் அருள் எங்களுக்கு இருந்திருந்தால் அந்த அபாயக்குறி எங்கள் இல்லத்தில் இடப்பட்டு இருக்குமா? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அப்படி இறைவனின் அருள் எங்களுக்கு இருந்திருந்தால் அந்த அபாயக்குறி எங்கள் இல்லத்தில் இடப்பட்டு இருக்குமா? அபாயக்குறி சிறுவனே, உனக்கு இறுதியாக சொல்கின்றேன், அது எதுவோ அது உனக்கேன் தெரிய வேண்டும். மூடத்தனமாக கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பிச் சென்று விடு. தங்களை கோபப்படுத்தியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. ஆனால் நான் தங்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்ள விரும்பினேன். என்னால் எதையும் கூற முடியாது. நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. புரிந்ததா? ஐயா, தயவு கூர்ந்து அந்த அபாயக்குறி பற்றி கூறுங்கள் ஐயா. அதை கூட தெரிவிக்க இயலாதா? ஐயா, தாங்களாவது கூறுங்கள். இங்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை என்ன? என்ன நடக்கிறது? நீங்களாவது கூறுங்கள் ஐயா. அந்த பெரியவரின் பிரச்சனை தான் என்ன? நாராயண நாராயண. கணேசா, பணிகிறேன் தேவரிஷியே. நாரதரே, தங்களை இந்த இடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லையே. நான் இங்கே வெகு நேரமாக உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றேன். இந்த அடர்ந்த வனத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் முருகனை தேடிக் கொண்டிருக்கிறேன். அவனை அங்கு துர்வாசர் ஆசிரமத்தில் காணவில்லை. அதனால் தான் இங்கு. ஆமாம், நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாராயண நாராயண, அதை நான் எப்படி கூறுவேன்? அன்னை பார்வதி தேவியின் உத்தரவுப்படி நான் இங்கே முருகனை தேடி வந்திருக்கிறேன். அது சரி கணேசா, முருகன் ஏன் துர்வாச முனிவரின் ஆசிரமத்தில் இல்லை? அவன் இங்கு என்னதான் செய்து கொண்டிருக்கிறான்? துர்வாச மாமுனி முருகனுக்கு கடுமையான ஒரு பரீட்சை வைத்திருக்கிறார். அந்த பரீட்சையை மேற்கொள்வதற்கு முருகன் இங்கு வந்திருக்கலாம். ஓஹோ, அப்படியா? நீயும் இங்கு வந்திருக்கின்றாய் என்றால் உன் தம்பி முருகனுக்கு உதவி புரிய வேண்டும் என்பது உன் எண்ணம் இல்லையா கணேசா? அப்படியெல்லாம் இல்லை தேவரிஷியே. முருகன் என்னதான் செய்கிறான் என்பதை அறிவதே என்னுடைய ஆவல். அதில் எப்படி நான் உதவ முடியும்? அப்படியா கணேசா? ஆமாம், துர்வாச முனிவர் முருகனுக்கு வைத்த பரீட்சையில் என்னால் எப்படி உதவ முடியும்? துர்வாச முனிவர் நடத்தும் பரீட்சையில் அவனேதான் வென்றாக வேண்டும். ஆனால் அதில் ஒரு சிக்கல்.
நாளை மாலைக்குள் முருகன் இந்த பரீட்சையில் வெல்ல வேண்டும். இல்லையில் என் தம்பி முருகனால் துர்வாச மாமுனிவரின் சீடன் ஆக முடியாது. ஓ, ஆனால் என் பிரச்சனையை தீர்க்க உன் உதவி தேவை கணேசா. இறுதியில் தாங்களும் வினை தீர்க்கும் விநாயகனிடம் உதவியை நாடி வந்திருக்கிறீர்கள் இல்லையா? உண்மைதான் கணேசா. ஏனென்றால் அன்னை பார்வதி தேவி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். நான் அன்னையின் முகத்தை எப்படி எதிர்கொள்வேன் என்று எனக்கே விளங்கவில்லை. முருகன் தன் பரீட்சையில் வெற்றியடையவில்லை என்று அன்னையிடம் நான் கூறினால் அவர்களின் துயரத்தை என்னால் பார்க்க இயலாது. நெருப்பு கயிற்றில் முருகன் நடக்கிறான் என்றால் அன்னையின் அதீத கோபத்திற்கு அடியேன் ஆளாக நேரிடும். நாரத முனியே, என்ன கணேசா? என்னிடம் ஒரு தீர்வு உள்ளது. சிறுவனே, என்ன வேண்டும்? தயவு கூர்ந்து கூறுங்கள். தங்கள் இல்லங்களில் இடப்பட்டிருக்கின்ற இந்த அபாயக்குறியின் பொருள்தான் என்ன? யார் இதை இட்டது? எதற்காக இது இடப்பட்டது? சிறுவனே, எங்களிடம் கேள்வி கேட்பதை நிறுத்து. முதலில் நீ யார் என்று கூறு. உன்னை இதற்கு முன் இங்கு கண்டதில்லையே. நான் உங்களுக்கு உதவி செய்யவே இங்கு வந்திருக்கிறேன். நல்ல வேடிக்கை இது. சிறுவனான நீ எங்களுக்கு உதவ போகிறாயா? எவ்வளவு விரைவாக இங்கிருந்து செல்ல இயலுமோ அவ்வளவு விரைவாக உன் இருப்பிடம் சென்றுவிடு. இல்லையேல் உன்னை காப்பாற்ற எங்களால் இயலாது. புறப்படு. ஐயா, நான் கூறுவதை கேளுங்கள். உங்கள் பிரச்சனை என்ன? கூறினாலும் புரியாது தம்பி. நீ ஊர் திரும்பும் வழியைப் பார். ஐயா, கூறுங்கள். அந்த அபாயக்குறியின் பொருள்தான் என்ன? குழந்தாய், உன்னை கண்டால் எனக்கு பாவமாக இருக்கிறது. நீ இங்கு இருப்பது நல்லதல்ல. நீ உன் தாயிடம் சென்று விடு. ஐயா, ஐயா! உடல் வலிமையை விட உள்ளத்தின் நம்பிக்கையே எல்லா வெற்றிகளுக்கும் முதற் காரணியாக இருக்கிறது.